नमो ओम विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी निधिनाम्ने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशातारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवशादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஸோ இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 1.1.2 நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஷேர் பண்ணதுக்கு. ஸோ ஒரு வாட்டி ஃபுல்லாக படிக்கிறேன், ஸ்லோவாக பண்ணுறேன். தர்ம புரோஜித கைத்தவோத்திர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் श्रीमद्भागवते महामुनि कृते किं वा परैरीश्वरः सद्यो हृदय अवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात्. ஓகே, யாருக்கு என் கூட திருப்பி பாடுறதுக்கு இஷ்டம்? ஓகே, கீதா மாதாஜி ஆன்ல இருக்கீங்க, நீங்க பண்றீங்களா? அப்போ ஓகே பிரபு. சரி. धर्म प्रोजित कैतवोत्र परमो धर्म प्रोजित कैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम् निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवधम् वेद्यं वास्तवम् अत्र वस्तु शिवतम् तात्पत्रयोन्मूलनम् तापत्रयोन्मूलनम् 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 श्रीमद्भागवते महामुनि कृते श्रीमद्भागवते महामुनि कृते किं वा परैरीश्वरः किं वा परैरीश्वरः सद्यो हृदय अवरुध्यतेऽत्र कृतिभिः सद्यो हृदि अवरुध्यते तत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणा शुश्रूषिभिस्तत्क्षणात्. அதுல ஒரு கமா போட்டுக்கோங்க. ஷுஷ்ஷுக்கு பக்கத்துல ஒரு கமா போட்டுக்கோங்க, ஏன்னா அது மொத்தமா படிக்கும்போது கொஞ்சம் வாய் குளறுது. ஷுஷ்ரு சுபீஷ் தக்ஷணாத், அப்ப ஈஸியா இருக்கும். ஓகே, சத்யோ ஹிருதய அவருத்யதேத்ர கிருதிபி सद्यो हृदि अवरुध्यते कृतिभिः अत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणा शुश्रूषुभिस्तत्क्षणात् தக்ஷண தக்ஷணா तत्क्षणात् க்ஷணா வருது இல்லையா, டைம், அந்த மாதிரி குவிக் க்ஷணா. तत्क्षणात्. எஸ், வேற யாருக்காவது படிக்கணுமா? Anybody likes to volunteer? பிரபு. யா, படிங்க. கல்பனா மாதாஜி, அடுத்தது சம்பகா மாதாஜி. எஸ், நான் படிச்சு திருப்பி படிக்கிறீங்களா? ஓகே, சரி. தர்ம புரோஜித கைத்தவோத்திர பரமோ धर्म प्रोजित कैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम् निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवधम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् சிவதம் கிடையாது, சிவதம். शिवदम् வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் वेद्यं वास्तवम् अत्र वस्तु शिवदम् தாபத்ரயோன்மூலனம் तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनि कृते श्रीमद्भागवते महामुनि कृते किं वा परैरीश्वरः किं वा परैरीश्वरः सद्यो हृदय अवरुध्यतेऽत्र कृतिभिः सद्यो हृदि अवृत्यते कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणा शुश्रूषुभिस्तत्क्षणात् ஓகே, தேங்க்யூ மாதாஜி. எஸ், சம்பக மாதா, நீங்களே படிச்சிடுறீங்களா?
சரிங்க ப்ரோ. ஓகே கரெக்ட் பண்ணிக்கோங்க. யா தர்ம புரோஜித கைதவோ அத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் சிவதம் இல்ல தாபத்ரய சிவதம் சிவதம் சிவ சிவதம் தம் வேண்டாம் ஆ சிவதம் சிவதம் தம் மேரே தம் அந்த பாட்டு மாதிரி ஓகே ஓகே சிவதம் तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सत्यो हृदि अवृत्यते अत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात्. ஓகே நீங்க இந்த அத்தரை வந்து ரெண்டுத்துலயுமே ஆ யூஸ் பண்றீங்க அது கொஞ்சம் சைலண்டா வரணும் अव प्रभु हृदि அவருத்தியதேத்ர अवरुध्यते அவருத்தியதேத்ர அதுல வந்து அந்த ஆ வந்து சைலண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்ல கைத்தவோ அத்திர பரமோன்றீங்க இல்லையா கைத்தவோத்ர 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 அந்த ஓவை வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்துறணும் ஓகே தர்ம புரோஜித கைத்தவோத்ர கைத்தவோத்ர ஓகே அதே மாதிரி இந்த கைத்தவோ லாஸ்ட் லைன்ல ம். அகைன் ஆ வந்து சத்யோ சைலண்டா ஹிருதி இருக்கணும். அவருத்தியதேத்ர சத் பிரபு ஒரே ஒரு தடவை சத்யோ ஹிருதி அவருத்தியதேத்ர யோகிருதி அவருத்தியதே அத்ர ரைட்டா பிரபு அத்திரன்னு அது தனியா வர வேண்டாம் ஓ சி அப்படி அத்திரன்னு போடணும்னா அவங்க ஏ போட்டு தள்ளியிருப்பாங்களே அவங்க ஏன் அந்த ஏ போடல அந்த தே கூட ஆவ ஜாஸ்தி சொல்லக்கூடாது சொல்றீங்க தேத்ர அவருத்திய தேத்ர தேத்ர ஆ தேத்ர தேத்ர கிருத்திபி தே அவருத்திய தேத்ர ரைட்டா கரெக்ட் அவருத்திய கிருதிபி சுஸ்ருஷுபி தக்ஷணாத் ஓகே கிருத்திபி கொஞ்சம் அந்த லேஸ் அந்த ஒரு ஹா சின்னதா வரணும் ஓகே கிருத்திபி கிருதிபிஹி கிருதிபி பிஹி சொல்லாதீங்க இது கடைசியில வந்தாதான் கிருத்திபி அப்படின்னு வரணும் இந்த இடத்துல கிருத்திபி கிருதிபிஹி லேசா ஒரு ஹா ஒரு ஒரு கிருதிபி காத்து ஓகே கிருத்திபி இந்த ஹா இல்லைன்னா கிருத்திபி அப்படின்னு வரும் இது கிருத்திபி லேசா ஒரு ஒரு ஹா ஒரு ஹாஃப்ல ஒரு ஒரு காத்து ஓகே கிருத்திபி சுஷ்ருஷுபி தக்ஷணாத் வெரி குட் வேற யாருக்கு படிக்கணும் இன்னும் ஒரு ஆள் படிங்க அதுக்கப்புறம் மீனிங்க்கு அப்புறம் திருப்பி படிக்கலாம் மத்தவங்க படிங்க மாதாஜி நான் படிக்கவா இல்ல வேற யாராவது படிக்க படிங்க மோகனா மாதாஜி படிங்க தர்மம் புரோஜித கைதவோ அத்ர தர்மம் இல்ல மாதாஜி தர்மம் இல்ல தர்ம தர்ம புரோஜித கைதவோ அத்ர தர்ம புரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத்பாகவதோ மகாமுனிக்ருதே ஸ்ரீமத்பாகவதே மகாமுனிக்ருதே किं वा परैरीश्वरः सत्यो हृदि अवृत्येऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् ஒரு கேப் விட்டுக்கோங்க சுஷ்ருஷுபிஷ் ஒரு கமா ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க அதுல ஓகே இன்னும் கொஞ்சம் அதுல திருந்தணும் ஓகே மைத்திலி மாதா நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க நீங்க முடிச்சிருங்க அதுக்கப்புறம் நான் மீனிங்க்கு போறேன் धर्म प्रोजित कैतवोत्र परमो निर्मत् शराणां सदां वेद्यं वास्तवम् अत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवतो महामुनिकृते किं वा परे ईश्वरः இன்னொரு வாட்டி சொல்லுங்க श्रीमद् भागवतो भागवतो இல்லையே भागवते हरे कृष्ण सॉरी श्रीमद् भागवते महामुनिकृते किं वा परे ईश्वरः
सत्यो कृति சத்யோ कृति இல்ல, சத்யோ தான், சாதான் வரணும். சத்யோ. सत्यो ம். सत्यो कृति अवतृत्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिः तत्क्षणात् கிருதிபிஹி போட வேண்டாம், கடைசியில வந்தா மட்டும் அந்த ஹீ போடணும். இது நடுவுல வந்ததுனால கிருதிபி சுஷ்ருபி தக்ஷணா. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இப்போ ஒரு சிம்பிள் மீனிங் பார்க்கலாம், அதுக்கப்புறம் டீப் மீனிங் பார்க்கலாம். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாகவதத்தோட பெருமைகளை இங்க சொல்றாங்க. சரிங்களா? பாகவதத்தை பத்தி நம்ம 1.1ல என்ன சொன்னாங்க? 1.1.1ல குவாலிட்டிஸ் ஆஃப் த பகவான் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஸ்வதந்திரா, அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தோம். ஸோ இங்க வந்து பாகவதத்தோட குவாலிட்டிஸை வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ த டாபிக் வந்து பாகவதா குவாலிட்டிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ஸ்லோகத்துக்கு. ஓகே, ஸோ இந்த பாகவதத்தோட குவாலிட்டிஸ் என்ன? ஃபர்ஸ்ட், தர்ம புரோஜித கைத்தவோத்ர. இது இந்த போலியான ரிலீஜியஸ் இல்லைன்னா தர்மத்தை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிச்சு. புரோஜிதக அப்படின்னா துரத்தி அடிச்சிருச்சு, கேன்சல் பண்ணிடுச்சு. அப்ப இந்த போலியான அப்படின்னா என்னன்னா இந்த ஏமாற்று அப்படின்னு இல்லை. அதாவது நிறைய பேர் தர்ம அர்த்த காம மோக்ஷ இல்லையா? ஸோ தர்மத்தை ஃபாலோ பண்றதே எதற்காக? அர்த்தக்காக. பைசா வேணும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், நான் இதெல்லாம் பண்ணா எனக்கு நல்லது கிடைக்கும். உதாரணத்துக்கு விஜயதசமி. விஜயதசமி ஏன் கொண்டாடுறான்? பிஸ்னஸ் நல்லா நடக்கும். சரஸ்வதி பூஜை ஏன் கொண்டாடுறான்? நல்ல படிப்பு வரும், நிறைய மார்க் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸோட, தமிழ்ல என்ன சொல்லணும், பலநோக்கு செயல்களோட செய்யக்கூடிய தர்மத்தை அத்தனையும் இது வந்து ரிஜெக்ட் பண்றது, இன்க்ளூடிங் முக்தி. முக்திக்காக நீ பக்தி பண்ணா கூட அதை கூட இது ரிஜெக்ட் பண்ணிடுறது. அப்ப அதுதான் கைத்தவ. கைத்தவனா இந்த மாதிரி பலநோக்கு செயல், நான் இந்த மாதிரி பண்ணுவேன் பக்தி, எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும். ஓகே, யாரும் அப்ஜெக்ட் பண்ணல. ஓகே, சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு உள்நோக்கத்தோட நம்ம வந்து எந்த இது உள்நோக்கமும் இல்லாமல் பக்தியை வந்து இது சொல்றது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே இந்த பாகவத்தை ரிஜெக்ட் பண்றது, அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறது இல்லையா? சில டைம் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, 78 மார்க் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன 78 போ, இதெல்லாம் ஒரு மார்க்குன்னு கொண்டு வந்துட்டியா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா நம்மள? ஸோ அந்த மாதிரி இது கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிடுறது. பரமோ நிர்மத் சரணாம் சதாம். ஆனா இது என்ன பண்றது? பரமோ த ஹையஸ்ட் தர்மத்தை இது வந்து கொடுக்கிறது. இது யாரு புரிஞ்சுக்க முடியும் இந்த பாகவதத்துல கொடுக்கப்பட்ட இந்த உயர்ந்த விஷயத்தை அப்படின்னா, நிர்மத் சரணாம், யாரோட ஹார்ட் ரொம்ப பியூரா இருக்கோ, எந்த விதமான போட்டி பொறாமைகள் இல்லாமல் இருக்கோ, அவங்களாலதான் இந்த பாகவதத்தோட விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். இது பாகவதத்தை பத்தின விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? போலியான இல்லைன்னா பலநோக்கு செயலோட இருக்கக்கூடிய எல்லா தர்மத்தையும் இது ரிஜெக்ட் பண்ணிடுறது. ரிஜெக்ட் பண்ணது. கைத்தவ ஈவன் புரோஜித். முக்தி, ஈவன் யா, முக்தியை கூட இன்க்ளூடிங் ரிஜெக்ட் முக்தி. பண்ணது. முக்திக்காக நான் பக்தி பண்றேன்னா அதை கூட ரிஜெக்ட் பண்ணிடும் பாகவதம். அடுத்தது, இதை எப்படி பண்ணிக்க முடியும்? நிர்மத் சரணாம். இதை யாரால புரிஞ்சுக்க முடியும்? யாரோட ஹார்ட் ரொம்ப பியூரா இருக்கோ அவங்களால தான் இதை வந்து இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. அடுத்தது, இது எதை பத்தி சொல்றது? வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து. அதாவது இந்த மாயைக்கெல்லாம் உட்பட்டாத அந்த உயர்ந்த பரம்பொருளை பத்தி, இந்த பகவானை பத்தி இது வந்து சொல்றது. இந்த பாகவதத்தினால நம்ம அந்த பரம்பொருளை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து, இந்த ஹையஸ்ட். இப்ப மற்றதுலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற விஷயங்களை பத்தி கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா? பட் பாகவதத்துல இந்த மாதிரி ஒரு கண்டாமினேஷனை நீங்க பார்க்க முடியாது. இப்ப மற்றதுல பார்த்தா, நீ சூரியனை வழிபட்டுக்கோ, நீ அவரை வழிபட்டுக்கோ, நீ இவரை வழிபட்டுக்கோ, உனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும். இதுல வந்து இந்த பாகவதத்துல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்லி இந்த ஹையஸ்ட் பர்சனாலிட்டியை பத்தி தான். ஓகே, த ஃபேக்சுவல், த ரியல் விஷயம், இதுல எந்த விதமான ஒரு மாயையும் இல்லாமல். சிவதம், சிவா அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ஆஸ்பிஷியஸ்ன்னு அர்த்தம்.
இல்லையா? சிவாவோட மாமனார் வந்து திட்டுவாரு, உனக்கெல்லாம் யாரா சிவான்னு பேர் வச்சாங்க? சத்யோட அப்பா தக்ஷன் திட்டுவாரு, சிவானா ஆஸ்பீஷியஸ், நீ என்னடான்னா வெறும் சுடுகாட்டுல போயிட்டு சாம்பலும் பாம்பெல்லாம் தூக்கி உடம்புல விட்டுக்கிட்டு உனக்கு போய் சிவான்னு பேர் வச்சாங்க பார் அப்படின்னுவாரு. ஓகே, சிவா அப்படின்னா ஆஸ்பீஷியஸ், மங்களம், அத மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ சிவதம் இது எல்லா மங்களத்தையும் எல்லாத்தையும் கொடுக்க வல்லது. தாபத்ரயோன் மூலனம், திரயனா மூன்று விதமான கிளேசங்கள் இருக்கு இல்லையா? திரயோன் உன்மூலனம் அப்படின்னா எல்லாத்தையும் வேரோட புடுங்கி எறியக்கூடியது. நம்ம கிளேஷாஸ் இருக்கு இல்லையா? என்னது? அதியாத்மிகா, அதிபௌத்திகா, அதிதேவிகா. இந்த 3 கிளேஷத்தையும் வேரோட புடுங்கி எறிஞ்சு நம்மளுக்கு நல்லதை, மங்களத்தை, ஆஸ்பீஷியஸ்னஸை கொடுக்க வல்லது. ஓகே, ஸோ 2வது லைன் முடிஞ்சிச்சு. எல்லாத்துலேயும் 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் லைன்ல தர்ம புரோஜித கைத்தவோ, இந்த போலியான விஷயங்களை எல்லாம் இது ரிஜெக்ட் பண்ணிடுத்து. பரமோ நிர்மத்சரானாம் சதாம், இதை யாரு புரிஞ்சுக்க முடியும்? யாரோட ஹிருதயத்துல பொறாமையற்று ரொம்ப சுத்தமா இருக்கோ அவங்களால புரிஞ்சுக்க முடியும். 2வது லைன் வேதம் வாஸ்தவம் அத்திர வஸ்து, அந்த உயர்ந்த வஸ்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொருள், அந்த உயர்ந்த வஸ்து, அந்த மாயைக்கெல்லாம் உட்படாத அந்த உயர்ந்த வஸ்துவை வந்து நம்ம இது மூலியமா நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த பாகவதத்து மூலியமா. இந்த பாகவதம் சிவதம் தாபத்ரயோன் மூலம் எல்லா ஆஸ்பிஷியஸ் மங்களத்தை கொடுக்க வல்லது. 3 விதமான கிளேஷங்களை அப்படியே வேரோட புடுங்கி எறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே. ஸ்ரீமத் பாகவதம் மகாமுனி, இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதின, கிருத்தேன செய்யறாரு, எழுதுறாரு, எழுதின வியாசதேவரால எழுதப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை இருக்கும்போது கிம் கேள்வி கேட்கிறாங்க, கிம்வா பரைர் ஈஸ்வரக, பகவானை ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த பரதத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வேற என்ன உனக்கு தேவை இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு நீ ஊருக்கு போற, பயமா இருக்கு, ஐயோ இந்த பாய் அப்படின்ற, உன் புருஷன் கூட வரான், உனக்கு என்னடி பயம் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோமா? அதே மாதிரி இல்லைன்னா இருட்டுல போறீங்க பாத்ரூம்க்கு எங்கேயோ, அப்ப கூட யாராவது வரும்போது உங்க அப்பா தான் வராருல அப்புறம் என்ன பயம் அப்படின்னு கேட்குற மாதிரி, வேற என்ன வேணும் உனக்கு? வேற சாஸ்திரம் எதுவுமே வேண்டாம், இந்த பாகவதம் ஒன்னே போதும் அப்படின்னு சொல்றது. ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருத்தே, வியாசதேவரால் எழுதப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதம் இருக்க கிம்வா பரைர் ஈஸ்வரக, பகவானை நீ புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கோ வேற எந்த சாஸ்திரமும் தேவையில்லை அப்படின்னு சொல்றது. அடுத்தது 4வது லைன், சத்யோ ஹிருதய அவருத்தியதே. சத்யோ உடனடியாக, ஓகே, ஹிருதயத்துல பகவான் வந்து அப்படியே அடைஞ்சிடுறாரு, அப்படியே மாட்டிக்கிறாரு. யாரு இந்த பாகவதத்தை இது பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட ஹிருதயத்துல இமீடியட்டா பகவான் வந்து உட்கார்ந்துடுறாரு, அடப்பட்டு போயிடுறாரு. ஓகே, ஆனா எப்படி இருக்கணும் இந்த பாகவதத்தை? கிருத்திபி சுஷ்ருஷுபிஸ்தக்ஷணாத், ஆனா இமீடியட்டா, வித்தவுட் டிலே, தக்ஷணாத், வித்தவுட் டிலே. யாரு இந்த பாகவதத்தை ரொம்ப அட்டென்டிவா, ரொம்ப சப்மிசிவா யார் இந்த பாகவதத்தை கேட்குறாங்களோ அவங்களோட ஹிருதயத்துல இம்மீடியட்டா, வித்தவுட் டிலே, எந்த விதமான ஒரு டிலேவும் இல்லாமல், தாமதமும் இல்லாமல் பகவான் வந்து ஹிருதயத்துல வந்து உட்கார்ந்துடுறாரு, அடைப்பட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் சொல்றது. ஓகே, கடைசி 2 லைனை திருப்பி சொல்லிட்டா இல்ல எல்லாருக்கும் ஓகேவா? எங்கேயாவது கொஞ்சம் சொச்சம் மிச்சம் இருந்ததுன்னா திருப்பி எழுதிக்குங்க. சொல்லுங்க ப்ரோ. ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் லைன்ல தர்ம, இல்ல நான் எதுக்கும் அடுத்தது டீப்பா போவேன் மாதாஜி, டீப் இது பண்ண போறேன், அப்ப நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இன்னொரு 2 பேரும் ஸ்லோகம் சொல்லலாம். எஸ், இந்திரா மாதாஜி ரெடியா இருக்காங்க, நீங்க சாரிகிரி எல்லாம் கேட்டுட்டு, குட் கேர்ள் மாதாஜி சொல்லுங்க. धर्मो ब्रोचिद हैतवमोऽत्र परमो निर्मत्साराणां सदा वेद्यं अत्र वस्तु शिवदं वेद्यं वास्तवम् अत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनि कृते किं वा परैरीश्वरः सत्यो हृदि अवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूभिस्तत्क्षणात्. शुश्रूषुभिस्तत्क्षणात्.
சுஸ்ருபிஸ்தட்சணாத் சுஷ்ருபீஸ் இல்ல, சுஷ்ருபீஷ். சுஸ்ருசிபிஸ் சுபீஷ். ஆ சுபிஸ் ஆ தட்சணாத் வெரி சுஸ்ருசிபிஸ் குட் மாதாஜி, நல்ல தட்சணாத். இம்ப்ரூவ்மெண்ட் மாதாஜி, சூப்பர், வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட், வெரி நைஸ். எஸ், வேற யார் பண்ண போறீங்க? இன்னும் ஒரு ஆளு. சரி, சிவானி மாதாஜி பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணன். எஸ், தர்ம அடுத்தது ஸ்ரீகலா மாதாஜி பண்ணிடுங்க அப்போ. ஓகே. தர்ம தர்ம புரோச்சித கைதவத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் சிவதம் இல்ல, ஸ்ரீமத் சிவதம். சிவதம் கொஞ்சம் அத்ர ஷா வரணும். அத்ர வஸ்து சிவதம் ம் சிவதம் கரெக்ட் சிவதம் கரெக்ட். தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் கொஞ்சம் பாகவதே தாபத்தையோ இல்ல, தாப்ப கொஞ்சம் தா ஷார்ப்பா இருக்கட்டும். தாபத்தையோ மூலனம். வஸ்து சிவதம் ஃபுல்லா சொல்லுங்க. வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். கொஞ்சம் தாபத்ரயோ, கொஞ்சம் தா ரொம்ப சாஃப்டா இருக்கு. தாபத்ரயோ, தா நல்லா அழுத்தி தண்ணி, அதுக்கு வர மாதிரி தண்ணி வர மாதிரி தாபத்ரயோன்மூலனம். ஓகே ப்ரோ. வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். ஓகே, இனி கூட ஷார்ப் ஆகணும். ஓகே, மேல போங்க. ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைர் ஈஸ்வரः சத்யோ ஹிருதி அவருத்யதேத்ர ஹிருதிபி சுஷ்ருஷுபிக் தக்ஷணாத். வெரி குட், வெரி குட், தேங்க்யூ, வெரி குட். எஸ், ஸ்ரீகலா மாதாஜி, ரசராணி. हरे कृष्ण प्रभु। யா धर्म प्रोचित कैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृदि अवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रुभिस्तक्षणात्। ஓகே ஓகே, சொல்லுங்க அக்கா. படிக்கவா? பாட்டு பாடணும் இன்னைக்கு அக்கா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. தர்ம புரோஜித கைதவோ அத்ர பரமோ நிர்மத்சராணம் சதாம் வேத்யம் நிர்மத் சராணாம், ஷரணாம் இல்ல, நிர்மத் சராணாம். தர்ம புரோஜித கைதவோ அத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி ஹிருதே கிம் வா பரைரீஸ்வரः சத்யோ கிருதி அவருத்யேத்ர கிருதுபி சுஷ்ருபிஸ்தத்ஷணாத். ஓகே, இந்த பா வருது இல்லையா, அது எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும். தாபத்ரயோ இல்ல, தாபத்ரயோன்மூலனம். தாபத்ரயோன்மூலனம். தாப்பா, தாப்பா. பாட்டு பாடவா, பாடம் சொல்லவா, அந்த மாதிரி பாட்டு, அந்த மாதிரி நீங்க பாடம் கொஞ்சம் பண்ணுங்க. தாபத்ரயம் மூலம் வேதயம், அதுல இருந்து ஆரம்பிங்க. வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். இன்னி கூட ஷார்ப் வரணும். பாதான் வருது, தாப்பா வரணும். தாபத்ரயோன்மூலனம். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, குட், தேங்க்யூ. ஓகே, நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி டீப் மீனிங் போடலாம். திருப்பி அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க பாடலாம். ஓகே, தர்ம புரோச்சித கைத்தவோத்ர. தர்ம அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய இடத்துல. தர்மனா அதுல இருந்து பிரிக்க முடியாது இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தர்மம் என்னது, மனைவியா சில தர்மங்கள் இருக்கு, மகளா சில தர்மங்கள் இருக்கு, அப்பாவா சில தர்மங்கள், இது மாதிரிலாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் சில நேரத்துக்கு இருக்கும், சில நேரத்துக்கு இருக்காது. டைம் பேஸ்டு, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஆனா இந்த ஆத்மாக்கு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, சபை பும்சோ பரோ தர்மா. அதுல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எப்படி நெருப்புல இருந்து அந்த சூட ஒளியை வந்து பிரிக்க முடியாது, அது மாதிரி. ஸோ தர்மம் அப்படின்னா ஆக்குபேஷனல் ரிலிஜன். அது இந்த போலியான கைத்தவ தர்மம். கைத்தவ தர்மம்னா ஏமாற்று தர்மம்.
ஏமாற்று தர்மம்னா என்ன அர்த்தம்? அர்த்த காம மோக்ஷ இது எதுவுமே இருக்கக்கூடாது அதுல. அர்த்தம்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நான் இந்த இதை பண்ணுனா எனக்கு வந்து பணம் கிடைக்கும், இதை பண்ணுனா எனக்கு அந்த பணத்தினால நான் என்ஜாய் பண்ணுவேன், இல்லை எனக்கு வந்து இதை பண்ணுனா எனக்கு மோட்சம் கிடைக்கும், அந்த மாதிரி எந்த விதமான ஒரு உள்நோக்கும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே சீட்டிங், கைத்தவ கலப்படமான ஒரு தர்மம் அப்படின்னு சொல்றது. இது எல்லாத்தையுமே தர்ம புரோஜித அப்படின்னா உஜிதர அப்படின்னா ரிஜெக்டடு, புரோஜித அப்படின்னா கம்ப்ளீட்லி ரிஜெக்டடு. கிட்டே கொண்டு வந்துடாத, என் மூஞ்சிலே முழிச்சார. சில பேர் இருக்காங்க, உப்புமா கொண்டு வந்தா வேண்டவே வேண்டாம், நான் எனக்கு ஃபாஸ்டிங் இருந்துக்கிறேன். இப்போ மற்ற ஏதாவது இருந்தால் ஒரு 1-2 சாப்பிடுவாங்க, உப்புமாவா எனக்கு வேண்டவே வேண்டாம். சில பேருக்கு சில கலர்கள் பிடிக்காது இல்லையா? ஐயோ எனக்கு இந்த கலரே வேண்டாப்பா, நீ எத்தனை பட்டை எடுத்து கொடுத்தாலும் எனக்கு இந்த கலர் வேண்டாம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ரிஜெக்டட். அப்போ பிர உஜிதஹ, உஜிதனா ரிஜெக்டடு, புரோஜிதஹ அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்லி ரிஜெக்டட். எதை? இந்த மாதிரி காம அர்த்த மோக்ஷ இதனால எய்மாய் இருக்கக்கூடிய இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கைத்தவ தர்மமா அதை கன்சிடர் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. பரம நிர்மத்சரானாம் சதாம், நிர்மத்சரானாம் மத்சரா, மத்சரனா என்வியஸ்னஸ் பொறாமை. ஓகே, நிர்மத்சரானாம்னா பொறாமை அற்றவர்களாக, அதாவது சாதுக்கள் பக்தர்கள் அந்த மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு இந்த மத்சர அப்படின்றதுக்கு மத்சரக்க நம்ம ஒரு உதாரணம் வந்து பிரகலாத் மகாராஜ் பார்க்கலாம். பிரகலாத் மகாராஜ் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவ்வளோ கொடுமைகள் பண்ணி கூட அவர் வந்து அவருக்கு மோட்சம் கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்மெல்லாம் நம்மளுக்கு ஒருத்தர் கொஞ்சம் லேசா இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டாவே அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறது நம்மளுக்கு இஷ்டப்படாது. பிரபு நீங்க என்ன அவருக்கா கொடுக்க போறீங்க அப்படின்றாங்க. ஒரு சின்னதா ஒரு கொக்கி போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டவுட் வந்துடும், இப்ப கொடுக்கணுமா வேண்டாமா, செய்யணுமா செய்யக்கூடாதா. அவங்களுக்கு அங்கேயா போய் பொண்ணு எடுக்கிறீங்க, அங்கேயா போய் அந்த பையனா பாக்குறீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? பட் இங்க பிரகலாத் மகாராஜுக்கு சின்ன பையனுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்து கூட பிரகலாதுக்கு வந்து நிர்மத்சரா, எந்த விதமான ஒரு கோபமோ அவங்க மேல வெறுப்போ எதுவுமே இல்லாமல் அவருக்கு நீங்க மோட்சத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிர்மத்சரானா இந்த என்வியஸ்னா அடுத்தவங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கறது வைக்கிறது. இதை கொஞ்சம் நான் டீட்டெயில்டா எடுத்துக்கிறேன், உங்களுக்கு இஷ்டம் இருந்துக்குன்னா தென் வி கேன் கோ த்ரூ தட். பார்க்கலாமா கொஞ்சம் நிர்மத்சராவா? டைம் இருக்குமா இன்னைக்கு? பார்க்கலாம் ப்ரோ. ஓகே. I cannot tolerate another person's good fortune or spiritual upliftment. மத்சரா அப்படின்னா நம்மளுக்கு ஒருத்தர் மேல பொறாமை இருந்ததுன்னா ஆன்மீகமாவோ பௌதிகமாவோ அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் நம்மளால அதை வந்து பொறுத்துக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம புருஷன் வந்து ஏதோ ஒன்று பண்றாப்ல, சம்பக்காக்கு வந்து இந்த வாட்டி அவ தான் ஸ்டூடெண்ட் லீடர் அவார்டு நான் தரப்போறேன், சம்பக்காக்கு கொடுக்குறீங்க ஏமா அந்த புதுசா அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாங்கம்மா அப்படின்னு சொன்னா அப்ப அந்த சொன்னவங்க உங்க மேல பொறாமையோட இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன்னா யாரும் அந்த மாதிரி சொல்லல சம்பக்கா, நானும் கொடுக்கறதா இல்லை, நானும் வாங்கிக்கிறதா இல்ல, எனக்கு அப்படி நல்ல பிள்ளையெல்லாம் இருக்க முடியாது. ஓகே, இப்ப வேற எது வேணுமாலும் இருக்கலாம். இத மாதிரி என்ன இருக்கலாம், உதாரணத்துக்கு ஒரு சக்கரவர்த்தியா போடலாம், இல்ல அடுத்தது ஒரு ஃபெஸ்டிவல் கோஆர்டினேட்டரா போடலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் போதோ இல்ல ஒரு உயர்வு வரும்போதோ அதால நம்மளால பொறுத்துக்க முடியாம நம்ம ஒரு கமெண்ட் அடிப்போம், இல்லைன்னா அதை தடுப்போம். அது வந்து பொறாமையோட ஒரு வெளிப்பாடு. ஓகே, இதோட இன்னொரு வெளிப்பாடு அவங்களுக்கு நல்லது நடக்கிறத தடுக்கிறது. சிலது வந்து அவன் சஃபர் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சஃபர் ஆகட்டும், அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் புத்தி வரும். அவளுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி, கொஞ்சம் படட்டும், அப்பதான் அடங்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சஃபர் ஆகுறதுல ஒரு திருப்தி இருக்கும். அவங்க வந்து உதாரணத்துக்கு தீபா மாதாஜிக்கு ஒரு ப்ரோக்ராம் இன்சார்ஜ் கொடுத்தாச்சு, எனக்கு அதுல இஷ்டம் கிடையாது. அப்பா அவ பண்றா, தப்பா பண்றா, நான் ஹெல்ப் பண்ண வேண்டிய சான்சஸ் நிறைய இருந்தது, ஆனா நான் பண்ணல, பண்ணட்டும், தப்பு பண்ணட்டும், அப்பதான் அடுத்த வாட்டி இந்த சக்கரவர்த்தி அவளுக்கு கொடுக்க மாட்டாங்க, என்ன இருக்குன்னு அவளுக்கு கொடுத்த கரெக்டா, தே allow us to fall down. ஓகே, இது ஆன்மீகமாவும் இருக்கலாம் பௌதிகமாவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னது
என்வியஸ்னஸ், பொறாமையோட வெளிப்பாடுகள். என்னது? அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா நம்மளுக்கு அவ்வளோவா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது, ஒரு சந்தோஷம் வரணும். ஆக்சுவலி என்ன ஆகணும், ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நம்மளுக்கு சந்தோஷம் வரணும். ஓகே, உதாரணத்துக்கு தருணிதா வந்து 80 மார்க் எடுத்திருக்கா, நாங்கெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கோம். அடுத்தது ரசராணி 82 எடுத்துட்டேன். ரசராணி 80 எடுத்திருக்கா, நீ எடுத்திருக்க, இவ எப்படி 80 எடுத்தா, இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்கிறேன். அப்படி அடிக்கிறனாவே நான் ரசராணி மேல பொறாமையோட இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கம்பேரிங் வித் மை டாட்டர் அண்ட் ஐ டோன்ட் லைக் இட், அதனால நான் பொறாமையோட இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு நல்லது நடந்தாலோ அதை வந்து பொறுத்துக்க முடியல, நம்ம வாய் சும்மா இருக்காது. ஒரு கமெண்ட்டோ இல்லை அதை தடுக்கவோ பார்க்கும். இல்லை ஒருத்தங்க அதனால கொஞ்சம் வேற ஒரு சில விஷயங்கள்னால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் வந்ததுன்னா சங்கடப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடுவோம். அவங்க கொஞ்சம் படட்டும், புத்தி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, அடுத்தவங்களோட ஃபால் டவுன்ல நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்மளுக்கு பொறாமை அந்த ஜீவனோட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ பிரகலாத் பார்த்தீங்கன்னா அவன் அப்பால அவ்வளோ கஷ்டங்கள் பண்ணா, கஷ்டத்தை அனுபவிச்சா. நியாயமா பார்த்தா நம்ம எப்படி இருக்குன்னா நரகத்துக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ரிவெஞ்ச் மென்டாலிட்டி வந்திருக்கணும் இல்லையா? இல்லைன்னா ஒரு பனிஷ்மெண்ட் புத்தி நம்மளுக்கு வந்திருக்கணும். வருமா வராதா? ஆனா இது ரெண்டுமே வரல. 14 முறை கொலை பண்ண அவங்க அப்பா மேல கூட ஹிரண்யகசிபு மேல பிரகலாதுக்கு வரல. அதனால்தான் நிர்மத்சராக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து பிரகலாத் மகாராஜ். ஓகே, இன் டர்ன் அவன் ரிவர்ஸ்ல என்ன பண்றான் பாருங்க. என் ஃபாதர் அஜ்ஞானத்துல உன் மேல இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாரு, நீ அவரை வந்து மன்னிச்சு கொடுத்துரு. ரிவர்ஸ்ல நினைக்கிறாரு. நம்மளுக்கு யாராவது கஷ்டம் கொடுத்துருக்காங்க, சொந்தக்காரங்கள இருக்கலாம், வைக்கலாம், ஓகே, அவங்களுக்கு நம்ம என்னைக்காவது நல்லது நினைச்சிருக்கோமா? யாராவது அனுபவம் இருந்தா சொல்லலாம். நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாங்க, ஆனா அவங்களுக்கு நம்ம நல்லது வேண்டணும், அதுக்காக நம்ம ஆசைப்பட்டோம், இல்ல அதுக்காக நம்ம பேசியிருக்கோம், அல்ல அதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. எஸ், ரத்தி விலாசினி மத்த சொல்லுங்க. ஆப்போசிட்டா கேட்டாவது ஏதாவது எக்ஸாம் சொல்லலாம் பிரபு. நீங்க பட் இப்படி இருந்தாதான் அந்த கடைசியில நடக்கும் மத்தாஜே. இப்படி இருந்தாதான் சத்யோ ஹிருதி அவருத்தியத்தை க்ஷிபி, பகவான் வந்து நம்ம ஹிருதயத்துல வந்து உட்காருவார். இந்த பாகவதம் படிக்கும் போது இந்த நிர்மத்சரா எந்த அளவுக்கு இருக்கோ நம்ம கிட்ட, அந்த அளவுக்கு பகவான் நம்மளோட ஹிருதயத்துல வந்து உட்காருவாரு. எந்த அளவுக்கு வெறும் மத்சரா மட்டும்தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட ஹிருதயத்துல பகவான் வந்து உட்கார மாட்டார். ஓகே, ஸோ டைரக்ட்லி கொஞ்சம் ஃபேனை குறைச்சிடும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட். ஓகே, எவ்வளோ சீனி போடுறியோ அவ்வளோக்கு பலகாரம் இனிப்பா இருக்கும். அதே மாதிரி நம்ம எவ்வளோக்கு நிர்மத்சரா வைக்கிறோமோ அந்த லெவலுக்கு பகவான் வந்து நம்ம ஹிருதயத்துல இருப்பாரு. எந்த லெவலுக்கு நிர்மத்சரா குறைஞ்சுக்கிட்டே போகிறதோ அந்த லெவலுக்கு பகவான் நம்மளோட ஹிருதயத்துல இருக்க மாட்டார், நம்ம எவ்வளோ பாகவதம் படிச்சாலும். சரிங்களா? ஸோ இதுதான் நிர்மத்சராக்கு நான் சொல்லணும்னு நினைச்சது. இன்னும் இருக்கு, பட் டைமுக்குனால இதோட நிறுத்திக்கிறேன். ஓகே, உதாரணத்துக்கு ஒரு பொறாமை உள்ளவனும் பொறாமையற்ற பிரகலாதையும் கம்பேர் பண்ணலாம். ஒரு விஷயம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க, ஒருத்தங்க ஒரு எனிமி, இல்லைன்னா ஒருத்தங்க நம்மளுக்கு வேண்டாதவங்க நம்மளுக்கு பல சங்கடங்களை கொடுத்துருக்காங்க. நம்ம வீடு கட்ட அலோவ் பண்ணல, தண்ணி கொடுக்கல, இல்லைன்னா நம்ம ப்ரொமோஷனை தடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அது யார் வேணுமாலும் இருக்கலாம், மாமியாரை கூட இருக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி எது வேணுமாலும் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம். அவங்களுக்கு நாளைக்கு ஒரு துன்பம் வரும்போதோ ஒரு கஷ்டம் வரும்போதோ அனுபவிக்கணும், படுற கஷ்டம் என்னை வந்து அன்னைக்கு என்ன பண்ணுன அப்படின்னு நினைச்சா அது நம்ம பொறாமை உள்ள இருக்கும். மாறாக பிரகலாதோட இது எப்படி இருக்கும், அச்சச்சோ அவங்களுக்கு நம்மள ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு அவன் யோசிப்பான். அடுத்தது நம்ம வந்து அவங்களோட பனிஷ்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். இவங்க வந்து அவங்களுக்கு லிபரேஷன், அவங்களோட ஆன்மீக முன்னேற்றம், அவங்களோட பௌதீக முன்னேற்றத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து அவங்கள வந்து ஒரு எதிரியாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா பிரகலாத் வர்க்கத்துல வந்து
அவங்க வந்து ஒரு கட்டுண்ட ஆத்மா 3 குணத்தினால இப்படிலாம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தன்னை எதிரியா இது பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து அவங்களுக்கு எப்படியாவது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கணும், அவன் ஹர்ட் ஆகணும், அவன் கீழே விழணும், ஏதோ ஒரு விதத்துல அவனோட இது வந்து சங்கடப்படணும் அப்படின்றது. ஆனா இவங்களோட இது வந்து அவன் எப்படியாவது குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இருக்கும். சரிங்களா? ரெண்டுமே ரெண்டுத்துக்குமே பொறாமை இருந்ததுன்னா அவங்க வந்து அதை பத்தி இருக்க மாட்டாங்க. நான் 2 எக்ஸாம்பிளும் சொல்றேன், புரியலையா? சரி, பொறாமை இல்லாமல் இருந்தால் இப்போ ஒரு பௌதிக ஆள் மேல இருந்ததுன்னா அவனோட பௌதிக முன்னேற்றத்துக்கு நம்ம தடை சொல்ல மாட்டோம். அவனுக்கு நாளைக்கு ஒருத்தன் ப்ரொமோஷன் தரான், இல்ல அவனுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம். பொறாமை இல்லாமல் இருந்தால். அதே மாதிரி ஆன்மீகமா பார்த்தோன்னா நம்ம அவங்களோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் போது we will support and do everything. இல்ல கொடுங்க அவருக்கு, நம்ம வந்து அதை வந்து தடையெல்லாம் சொல்ல மாட்டோம். பிரபு சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரபு. என்னன்னா அவங்களோட பனிஷ்மெண்ட், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஆமா அவன் வாயடிச்சான்ல இந்த ஆயிடுச்சு பத்தியா அப்படின்னு நான் அந்த மாதிரி நினைப்பேன். ஆனால் அந்த பொறாமையற்றவர்கள் வந்து அவங்களோட ஆன்மீக முன்னேற்றம், முக்திக்கு அடுத்து என்ன ஒரு இது கொடுக்கலாம் இல்லையா, வேற என்ன நல்லது நடக்குது அப்படி பார்ப்பான். இது ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. அதாவது ஒரு நோயாளி, கடுமையான நோயாளியை வந்து எப்படி பாப்பா, ஐயோ இவன் ஏன் இப்படி இருமிட்டு இருக்கான், கொரோனா இருக்குமோ அது இருக்குமோன்னு சொல்லிட்டு அவனை வெளியில போய் நீ எதுக்குடா இப்ப வந்த, நீ வீட்டுல அடங்கி இருக்க மாட்டியா அப்படின்னு பாக்குறது ஒரு வர்க்கம். ஆனா ஒரு நல்ல டாக்டர் வந்து எப்பா வாப்பா நீ வா, இது அப்படியே விட்டானா அவனுக்கு உயிருக்கே ஆபத்தா இருக்கும், வா அப்படின்னு ட்ரீட் பண்ணுவான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் he will like to treat, he will like to uplift. அவங்க நல்லா ஆகணும்னு ஆசைப்படுவான், எப்படி ஒரு டாக்டர் மாதிரி. இன்னொருத்த வந்து இவன் எனக்கு கொடுத்துட்டு போயிடுவான் போல் இருக்கே அப்படின்ட்டு கடுப்பாவான், இவன் லீவ் போட்டு வீட்டில் இருக்க வேண்டியது தானே, இங்க எதுக்கு இந்த இருமலோட இங்க வந்துட்டு இங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பான். ஆனா ஆஃபீஸ்ல இதை மாதிரி நிறைய நடக்கும், திட்டுவாங்க, ஓப்பனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி திட்டுவாங்க, நீ எதுக்கு இப்போ இங்க வந்த, உனக்கு வீட்டில் இருக்க வேண்டியது தானே, சிக் லீவை போட்டு இங்க வந்து எல்லாருக்கும் நீ கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே பரமகருணை மாதிரி கஷாயம்லாம் போடுவாங்க, உடனே இஞ்சி அரைச்சு மஞ்சளை அரைச்சு அதை தட்டி இதை தட்டி அவனுக்கு ஒரு கிளாஸ் சூடாக ஒரு டிகாஷன் போட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ 2 பேருமே எப்படி பார்க்குறாங்கன்றதை பொறுத்து. சரி, ஓகே, நிர்மத் சரணம் நிறைய பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து. வேத்தியம்னா எதை தெரிஞ்சுக்கணுமோ, வேதே சுதுர்லபம் இல்ல அந்த ஸ்லோகம் வராதே, வேதாந்த கிருத் வேதவித் அப்படின்னா என்ன அர்த்தம், வேத்தியம் அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டியது, எதை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். வாஸ்தவம் வஸ்து, த ரியல் சப்ஸ்டன்ஸ். நீ இப்ப தெரிஞ்சுக்கிற விஷயம் சயின்ஸா இருக்கட்டும், எண்ணெயா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், பொலிட்டிக்ஸா இருக்கட்டும், எது வேணுமாலும் எடுத்துக்கோ, இது எல்லாமே ரியல் சப்ஸ்டன்ஸே கிடையாது. இது எல்லாமே டெம்பரவரியான 3 குணங்களுக்கு உட்பட்டு, நீர் நிலம் நெருப்பு காற்று, இதுக்கெல்லாம் உட்பட்ட ஒரு டெம்பரவரியான விஷயங்கள். பட் ரியல் வஸ்து என்ன, கிருஷ்ணா, ஜீவாத்மா, கிருஷ்ணருக்கும் ஜீவாத்மாக்கும் உள்ள உறவு, இது எல்லாமே நித்தியமான விஷயங்கள். ஸோ வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்துனா பகவான் கூட இருக்கக்கூடிய அவரோட சேவகனான ஜீவாத்மா, இவங்க 2 பேருக்குள்ள உறவு, சேவகன், இது நித்தியமான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தை பத்தி வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து அப்படின்னா இதை பத்தி இது வந்து சொல்றது இந்த பாகவதம். சிவதம் தாபத்ரயோன் மூலனம், சிவதம், சிவா அப்படின்னா மங்களம், சிவதம் அப்படின்னா மங்களத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பாகவதம் மங்களத்தை கொடுக்கக்கூடியது, எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது, மிக உயர்ந்த நன்மையை கொடுக்க வல்லது சிவதம். தாபத்ரயோன் மூலனம், திரயா அப்படின்னா 3 கிளேசங்களை இது குறிக்கிறது. அதியாத்மிகா, அதிபௌத்திகா, அதிதேவிகா, 3 கிளேசங்கள். உன்மூலனம், தாபத்ரயோன்மூலனம், உன்மூலனம் வேரோட இந்த பாகவதம் அதனால வரக்கூடிய சஃபரிங்ஸ் எல்லாத்தையும் வேரோட தூக்கி எறிகிறது. எப்படி எறிகிறது, இது எதை பத்தி சொல்றது, வேத்தியம் வாஸ்தவம் வஸ்து. அப்ப இது என்ன பண்றது, பகவானை ஞாபகப்படுத்துறது.
நம்ம எல்லா கஷ்டங்களுக்கு காரணம் நம்ம கிருஷ்ணரை மறந்தது தான். எப்படி ஒரு குழந்தை ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு அம்மாவை மறந்து எப்படியோ விட்டு போய் பொம்மையை பார்த்து அதை பார்த்து தொலைச்சிட்டு கஷ்டப்படுறதோ, அதே மாதிரி நம்ம கிருஷ்ணரை மறந்து வந்துட்டோம், விட்டுட்டோம், கையை விட்டுட்டோம். அப்ப திருப்பி நம்மளுக்கு கிருஷ்ணர் கிடைக்கும் போது எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மா கிடைக்கும் போது எல்லா விஷயமும் சால்வ் ஆகுது. சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வீடு, தங்குறது, தூங்குறது, எல்லாத்துக்குமே அதோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல 84 லட்சம் உயிரினங்கள்ல மேலையும் கீழையும் ஏறி இறங்கி எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் கிருஷ்ணரை மறந்தது. நம்மளோட வீடை மறந்துட்டோம், வைகுண்டம். நம்ம இப்ப எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க என்ன இருக்குது, என்னோட வீடு தேவக்கோட்டை, என்னோட வீடு நாகர்கோயில், எங்க அம்மா இது. பட் ஆக்சுவலி நம்மளோட அப்பா கிருஷ்ணரு, என்னோட வீடு கோலோக விருந்தாவனம் வைகுண்டம் அப்படின்றத மறந்தது தான். ஸோ இந்த பாகவதம் அந்த வேதம் வஸ்தம் இந்த உயர்ந்த விஷயத்தை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறது. பகவான், ஜீவாத்மா, அதோட உறவை எல்லாம் ஞாபகப்படுத்தி நம்மளுக்கு இந்த 3 கிளேசத்தையும் அப்படியே வேரோட தூக்கி எறிஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே. மகாமுனி யாரு? இந்த பாகவதத்தை எழுதின மகாமுனி வியாசதேவர். கிருதே கம்பைல் பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. அவரு பாகவதம் மட்டும் இல்லை, மகாபாரதம், புராணம், வேதாந்த சூத்திர, வேதம் எல்லாமே எழுதியிருக்கிறாரு. ஆனா இது எல்லாத்தையுமே பண்ணி அவர் ரொம்ப சங்கடமா இருந்தாரு. அப்போ அவரோட குரு நாரதமுனியோட இன்ஸ்ட்ரக்ஷன்னால அவர் எழுதின கடைசி லிட்ரேச்சர் அதான் இது பழுத்த பழம் அப்படின்ட்டு அடுத்த ஸ்லோகத்துல வரும் பாருங்க, 1.1.3ல வரும் அது. ஓகே, ஒரு மெச்சூர், இது ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். வேதவியாசரால இப்ப நம்மளே இருக்கு, நிறைய ஐட்டம் பண்ணோம். இருந்தாலும் இவங்க பண்ற வடை சூப்பரா இருக்கும், இவங்க பண்ற கேசரி ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வியாசதேவர், மகாமுனி வியாசதேவர் பண்ண மிக உயர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். பத்தாததுக்கு இந்த வியாசதேவர் சாக்ஷாத் பகவானே தான், பகவானோட அவதாரம். ஸோ வேத நாலேஜ் எல்லாத்திலையும் மிக பழுத்த பழம் இந்த இது ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருத்தே. அவர் வகுத்த, அவர் கொடுத்த இந்த ஸ்ரீமத் பாகவதம் கிம்வா பறை. இது இருக்கும்போது வேற என்ன உனக்கு அவசியம் தேவை, வேற என்ன ஒரு அவசியம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சொல்லாங்களா, ஐயோ நைட்டு என்ன பண்றது, அதான் மாவு இருக்குல்லடி, எதுக்குடி நீ கவலைப்படுற, எடு 2 தோசையை ஊற்றி கொடுக்க வேண்டியதானே அவருக்கு அப்படின்ற மாதிரி. பாகவதம் இருக்கும்போது நீ வேற எதுக்கெல்லாம் கவலைப்படுற அப்படின்னு சொல்றாரு. ஈஸ்வர சத்யோ ஹிருதி அவருத்தியத்தே. சத்யனா இம்மீடியட்லி, ஹிருதயம், ஹிருதயத்துல, அவருத்தியத்தே அப்படியே பிடிச்சிடலாம். யாரா? ஈஸ்வரா, பகவானை. இந்த பாகவதம் இருக்க, இந்த பாகவதம் என்ன பண்றது, பகவான் அப்படியே நம்மளோட ஹிருதயத்துல வந்து பிடிச்சு வைக்கிறது. எப்போ? கிருத்திபி சுஷ்ருஷுபி தக்ஷணா கிருத்திபிஹி. ஃபார் த ஃபார்ச்சுனேட் பீப்புள், யாரு இத மாதிரி எல்லாம் உட்கார்ந்து பாகவதம்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி பாக்கியமான மக்கள். கிருத்திபிஹி சுஷ்ருஷுபி, யார் இதை ரொம்ப அந்த பாக்யவான் யார் இப்படி நல்லா கேட்டு, அட்டன்டிவா கேட்டு, ஈகரோட, ஆவலோட கேட்டு. ஓகே, அப்புறம் வேற என்ன சொல்லலாம், சின்சியரா கேட்டு, ரொம்ப ஹம்பிளா கேட்டு. இது ஒரு கல்ச்சர். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா சுஷ்ருஷுபிக்கு வந்து பிரபுபாதர் வந்து கல்ச்சர்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. பட் அதே சுஷ்ருபிக்கு சைத்தன்ய சரிதாமிர்தத்துல வந்து இந்த மாதிரி சின்சியரா கேட்கறது, ஏன்னா சுஷ்ரு அப்படின்னா கேட்கறதுன்னு வரும். ஸோ அங்க வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன், இங்க வந்து கல்ச்சர்னே போட்டிருப்பாரு. அது ஒரு ஒரு கல்ச்சர். தமிழ்ல கல்ச்சர் ஒரு கல்ச்சர், கலாச்சாரம். அந்த கேட்கறதே வந்து இப்படி கேட்கணும், எப்படி ஆர்வத்தோட, ரொம்ப ஹம்பிளா, சப்மிசிவா, ஆவலோட கேட்கணும். ஓகே, அப்படி மட்டும் நம்ம கேட்டோம்னா தக்ஷணாத், வெரி மூமெண்ட், வித்தவுட் டிலே நம்ம பகவான் வந்து நம்ம ஹிருதயத்துல வந்து உட்கார்ந்துடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. இப்ப யாரும் ஸ்லோகம் இன்னும் படிக்கலையோ படிக்கலாம். எனி கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்ப கிளியர் ஆயிடுதா? மொத்த டிரான்ஸ்லேஷனா? சரி. ஸோ இந்த ஒரு சரி அனுகூலமத்தை சொல்லிட்டு நம்ம கேட்கலான்னு அவ்வளோதான். நான் வர இன்னைக்கு வடாலாம் வர ஃபர்ஸ்ட் டைம் பஜ்ஜிலாம் போட்டு வச்சிருக்காங்க நீங்கள் சாயந்தரத்துக்கு. ஓகே, தர்ம புரோஜித கைத்தவோத்ர. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தோட குவாலிட்டிஸ் இதை வந்து சொல்றது. ஃபர்ஸ்ட் விஷயம், போலியான எல்லா விஷயத்தையும் உதறி தள்ளுறது.
இது வந்து யாருக்காக இருக்கு? நிர்மத்சரா, எந்த விதமான பொறாமை இல்லாமல் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய பொறாமற்றவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இருக்கிறதுலே உயர்ந்த வஸ்து, அதை பத்தி பேசுறது. உதாரணத்துக்கு பகவான், ஜீவாத்மா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள உறவு, பக்தி, இதெல்லாம் பத்தி பேசக்கூடியது. இது வந்து சிவதம் தாபத்ரய மூலனம், எல்லா நன்மையும் வழங்கக்கூடியது. 3 கிளேசங்கள்ல இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாத்தையும் வேரோட புடுங்கி எறியக்கூடியது. ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருத்தே, இந்த பாகவதம் இருக்கும்போது, வியாசதேவரால் எழுதப்பட்ட இந்த பாகவதம் இருக்கும்போது, கிம்பா பரையர் ஈஸ்வரக, வேற என்ன உனக்கு தேவை அப்படின்னு இந்த பாகவதத்தை வந்து கிருத்திபி சுஷ்ருபிஸ்தக்ஷனாத், நீ இதை வந்து ஒழுங்கா ப்ராப்பரா ஈகரோட ஆவலோட பொறுமையோட நல்ல சின்சியரா நீ இதை வந்து நீ கேட்டனா, சத்யோ ஹிருதி அவருத்தியதே, பகவான் இமீடியட்டா உன்னோட ஹிருதயத்துல வந்து மாட்டிப்பார். ஓம் தத் சத். இஸ் இட் கிளியர்? எல்லாரும் ஓரளவுக்கு எழுதிக்கிறீங்களா? ஓகே, ஸ்லோகம் படிக்கலாம். யார் இன்னும் படிக்கல? தீபா மாதாஜினையும் படிக்கல? ஓகே, நீங்க எழுதி முடிங்க. யாரும் எழுதி முடிச்சு ரெடியா இருக்கீங்க? கௌரவ பிரேமி நீங்க சொல்லல? யா சொல்லுங்க. धर्म प्रोजित कैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवतः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात्. சூப்பர், வெரி குட். வேற யார் இனி பண்ணணும்? வெரி நைஸ். கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டது, கொஞ்சம் அந்த இதனால. ஓகே, வேற யாரும் இன்னும் பண்ணல? பிரபு நான் பண்றேன் பிரபு. பண்ணுங்க ரத்தி விலாசினி மாதாஜி, சிந்து மாதாஜி, அப்புறம் யா. हरे कृष्ण। धर्म प्रोजित कैतवो अत्र परमो சரணம் சரணம்லாம் இல்ல, நீங்க யேசுதாஸ் மாதிரி சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் ஐயப்பா. அவரு சரணம் சொல்லுவார் பாத்தீங்களா யேசுதாஸோட வாய்ஸ்ல. ஓகே, சரணம்லாம் இல்ல, கிடையாதுங்க. ஓகே, சரணம் சரணாம். ஓகே, ஐயோ निर्मस சரணாம் சதம். அப்பா பிரபு. ஆமா, இன்னும் கொஞ்சம் திருப்பி செய்யுங்க. निर्मस சரணாம் சதம். இல்ல, சரணாம் சொல்லக்கூடாது, சரணாம் சதம். யா, வெரி குட். निर्मस சரணாம் சதம். வெரி குட். वेद्यं वास्तवम् अर्थवस्तु. वेद्यं वास्तवम् अर्थवस्तु. ஒண்ணு பண்ணலாம் மாதாஜி, நான் படிக்கிறேன், அப்படியே நீங்க திருப்பி படிங்க இப்போ. ஓகே, தர்ம புரோஜித கைத்தவோத்ர பரமோ, धर्म प्रोजित कैतवोत्तर परमो निर्मत्सराणां सतां निर्मत्सतां वरलो प्रभु. निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं. वेद्यं वास्तवम् अत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनि कृते, श्रीमद्भागवते महामुनि कृते किं वा परैरीश्वरः, किं वा परम
கிம் வா किं वा பரைர் ஈஸ்வரஹ परैरीश्वरः சத்யோ ஹிருதி அவருத்யதேத்ர किं वा கிருதிபி. परैर् 2 வாட்டி சொல்றீங்களா? किं वा परैरीश्वरः இல்ல பிரபு ஒரு சத்யோ, வாட்டி மேபி ரொம்ப லேட்டா கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, சத்யோ சத்யோ ஹிருதி ஹிருதயே அவருத்யதேத்ர கிருதிபி. सत्यो हृदय अवरुद्रयते कृतिपि ருத்ராலாம் இல்ல மாதாஜி, அவருத்யதே. अवरुद्धे कृतिपि सत्यो அவருத்யதேத்ர हृदय கிருதிபி. अवरुद्रयते कृतिपि அவருத்யதேத்ர கிருதிபி. ஓகே. अवरुद्रयते சுஷ்டுஷுபிஸ்தக்ஷணா. अवरुद्रयते शुश्रूषुभि तक्षण. ஓகே. வேற யாரும் இனி பண்ணல? சிந்து பண்ணல? யா ஆமா பண்ணுங்க. பிரபு பண்ணுங்க. பிரதீபா மாதாஜி பண்ணுங்க. யா. धर्मो प्रोजित कैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवम् अत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सत्यो कृतिरवृत्यते त्र कृतिपि शुश्रूषुभिस्तक्षणात् நைஸ், வெரி குட். தீபா மாதாஜி நல்லா இருக்கு. கரெக்ட். ஓகே. யா. हरे कृष्ण प्रभु। யா. धर्मो प्रोजित कैतवत्र परमो निर्मत्सराणां सताम् वेद्यं वात्सवम् अत्र वस्तु शिवतां तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृदे अवरुध्यते त्र कृतिभिः शुश्रूषुभिः तक्षणात्. லாஸ்ட் டைம் மட்டும் நான் படிக்கிறேன். தக்ஷணாத். 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 வித்அவுட் டிலே. தக்ஷணாத். வித்அவுட் டிலே. தக்ஷணாத். ரெண்டாவது லைன் படிங்க மாதாஜி. வேத்யம் வாத்சவம் அத்ர வஸ்து சிவதாம். சிவதாம் கிடையாது, சிவதாம். சிவதம். சிவதம். அதுக்காக தான் பாட சொன்னேன். ஓகே, அது ஒண்ணுதான் மாதாஜி. சிவதம். சிவதம். ஓகே. வேற யார் பண்ண வேண்டியது இருக்கு? நீயும் கீதா மாதாஜி ஒரு சொல்லுங்க, யார் பண்ணணும்? ஆல் டன். ஓகே. கீதா மாதாஜி ஃபைனலா ஒரு வாட்டி திருப்பி படிங்க. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. धर्मो प्रोजित कैतवो अत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवम् अत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सत्यो हृदि अवरुध्यते कृतिपि शुश्रूषुभिस्तक्षणात्. ஓகே, ஃபைன். தேங்க் யூ வெரி மச். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம். டெய்லி 3-4 முறை படிக்க பாருங்க. ஆடியோ வந்து போடுவாங்க. ஓகே, ஸோ ஆடியோவையும் கேளுங்க. கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பண்ணிட்டு இந்த ராகத்தோட பண்ணுங்க. ராகம் இல்லாமல் பண்ணுனா இன்னைக்கு நிற்கும், எக்ஸாம் முடிஞ்சு 2 நாளில் எல்லாமே மறந்து போயிடும். ஸோ அதனால எல்லாருமே ராகத்தோட கொஞ்சம் பண்ண முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவருத்தியதே அப்படின்னா என்னது பிரபு? அவருத்தியத்தைனா ஹிருதயத்துல அப்படியே பிடிச்சு வைக்கிறது. அப்படியே ஒரு இது வந்தது அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறோம்ல, ஒரு கூண்டுல ஒரு வீட்டுல அடைச்சு வச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி பகவான் வந்து அடைஞ்சிருவாருங்க. அதாவது மீனிங் வந்து பகவான் வந்து அங்க உட்கார்றாரு அப்படின்ற மீனிங் வச்சுக்கலாம். எழுந்து அழுறா, ஏன்னா எழுந்து அருள்றார் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஃபைன். நம்ம ஒரு சின்ன குவிஸ் பண்ணலாமா? எல்லாரும் ரெடியா? ஓகே, ஃபைன். எஸ், சம்பக மாதாஜி ஃபர்ஸ்ட்
புரோஜித அப்படின்னா என்ன அர்த்தம்? புரோஜித போலியான தர்மத்தை வந்துட்டு ஓகே, வெரி குட். அந்த புரோஜிதாவோட விரிவாக்கம் புரோஜிதா வந்து போலியானது இல்ல, தப்பு. வேற யாராவது ஆன்சர் சொல்லுங்க. புரோஜிதா இது கிடையாது, அதுக்கு வேற. எஸ் ரசராணி சொல்லுங்க. ரசராணி கம்ப்ளீட்லி ரிஜெக்டட் பிரபு. வெரி முழுவதுமாக குட். எப்படி பிரேக்கப் ஆகுது? புரியல பிரபு. புரோஜிதா வந்து பிரா உஜிதஹ, உஜிதனா ரிஜெக்டட், பிரா உஜிதஹ புரோஜிதஹ அது சேர்ந்து வரும்போது புரோஜிதஹ அப்படின்னா கம்ப்ளீட்லி ரிஜெக்டட். வெரி குட், கிவ் எ கிளாப் ஃபார் ரசராணி. வெரி நைஸ். அடுத்தது எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க, கை தூக்குங்க. கைத்தவ தர்மம் அப்படின்னா என்ன? யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. ஓகே, மோகனா மாதாஜி கை தூக்கி இருக்காங்க, சொல்லுங்க. தர்மம். என்னங்க மாதாஜி? போலியான தர்மம். போலியான தர்மம். வெரி குட், தேங்க்யூ மாதாஜி, குட். இந்த போலியான தர்மம்னா என்ன? யாரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? சம்பகா. ஓகே, ஸ்ரீகலா மாதாஜி கொடுப்போம். எஸ் ஸ்ரீகலா மாதாஜி. அதாவது பலநோக்கு செயலோட காம அர்த்த மோட்ச அந்த அந்த பலநோக்கு செயல்களோட கூடிய அந்த இது காம அர்த்த மோக்ஷம் இன்க்ளூடிங் மோக்ஷம், முக்திய கூட அது என்ன செய்யும்? ஆமா, அதுக்காக நான் இந்த தர்மத்தை பண்றேன், அதுக்காக நான் இந்த பக்தியை பண்றேன்னா அது ரிஜெக்ட் பண்ணிடும் பாகவதம். வெரி குட். அடுத்தது யாரால பாகவதத்தை புரிஞ்சுக்க முடியும்? கை தூக்குங்க. அகைன் ரசராணி, மோகனா மாதாஜி, எஸ் கீதா மாதாஜி சொல்லுங்க. யார் ஒருத்தர் அந்த பொறாமைங்கிற அந்த விஷயம் இல்லாம இருக்காளோ அவளால பகவானை புரிஞ்சுக்கும். ஓகே ஃபைன். தீபா மாதாஜி, அதோட சமஸ்கிருத வார்த்தை என்ன? நிர்மத் சரணம். வெரி குட், வெரி குட். அடுத்தது எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. வாஸ்தவம் வஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. வாஸ்தவம் வஸ்து. ஓகே, மைத்திலி மாதாஜி சொல்லுங்க. ரியல் வஸ்து வந்து நம்ம ஜீவாத்மா பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் உள்ள அந்த இதை வந்து கொடுக்கறது. ஓகே, வாஸ்தவம் வஸ்து தான் அந்த ரியல் திங். அந்த ரியல் திங் என்னது? கிருஷ்ணா, ஜீவாத்மா, இவங்களுக்குள்ள உறவு. இந்த ரியல் திங் வந்து அதுதான் அந்த வாஸ்து மஸ்துன்னா உண்மையான நிஜத்தை பத்தி அது பேசுறது. அந்த நிஜம் என்னன்னா பெருமாள். ஓகே ஃபைன். அடுத்தது ரெடியா இருந்துக்கோங்க. இன்னும் கீழே இனியும் சொல்லல. சிந்து இந்திரா மாதாஜி சைடுக்காக இந்த கேள்வி. சிவதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க மாதாஜி, உங்க ரெண்டு பேருக்குள்ள யார் வேணாலும் சொல்லலாம். சிவதம்னா மங்களம் பிரபு, மங்களம் கொடுக்கக்கூடிய, மங்களத்தை கொடுக்கக்கூடிய. வெரி குட். சிவா அப்படின்னா மங்களம், சிவதம் அப்படின்னா மங்களத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். வெரி குட், நல்லா சொன்னீங்க, அப்ரிஷியேட் தட். அடுத்தது 3 வகையான கிளேஷங்கள். சம்பகா கை தூக்கிருக்கீங்க பார்த்தேன். ஓகே சிந்து, நான் இது வரைக்கும் யாருக்கு இனி ஆன்சர் பண்ணலையோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். அப்படி சொல்லலைன்னா உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். யா, ஆத்தியாத்மிக, அதிதெய்வீக, அவதி பௌத்திக 3 கிளேஷத்தையும் வேரோட எடுத்து. சரி, இப்ப இந்த கேள்வி சொன்னதுனால வேரோட அடுக்கிறதுக்கு என்ன சமஸ்கிருத வார்த்தை? கொஸ்டின் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். யாருக்கு தெரியும்? எஸ் சம்பகா சொல்லுங்க. தாபத்ரயம், அந்த தாபத்தை எல்லாம் வந்து எடுக்கிறது. கிளேஷம் தானே. அந்த 3 கிளேஷத்தோட பேரு ஆதியாத்மிக. நான் கேட்டது வேரோட எடுக்கிறதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டேன். வேரோட மூலனம், மூலத்தோட எடுக்கிறது. மூலனம், உன்மூலனம். உன்மூலனம், உன்மூலனம். ஓகே, திராபத்ரயோன் மூலனம். அப்போ உன்மூலனம். உன்மூலம்னா வேரோட எடுக்கிறது. தாபத்ரயம்ன்றது 3 கிளேஷங்களை குறிக்கிறது. வெரி குட், தேங்க்யூ. பாகவதத்தை யார் கம்பைல் பண்ணா? வியாசதேவர். ஓகே ஃபைன், இது ரொம்ப ஈஸியான கேள்விதான். கிம்பா பறை
அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்ன அர்த்தம் அதுக்கு? கிம்வா பறை இருக்கு. அப்ப நம்ம இனி ஒண்ணுமே பதில் சொல்ல. சொல்லுங்க, கிம்வா பறை. Prabhu, what is need for others thing, Prabhu? இந்த மாதிரி Yes, பாகவதம் கிம்னா வாட்? இருக்கும்போது பறைனா வேற எதுவும் தேவை இருக்கா? இது இருக்கும்போது வேற என்ன தேவை? ஓகே. சத்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? at once, Prabhu. இம்மீடியட்லி. வெரி குட். பட் கை தூக்காம சொல்லிட்டீங்க. ஓகே. அடுத்தது அவருத்தியதே. ஸ்ரீகலா மாதாஜி, அவருத்தியதே. இப்ப கூட சிவானி கேட்ட அந்த கேள்விய கடைசியா, அதோட மீனிங் மறந்துட்டீங்களா? நிலைநிறுத்தப்படுகிறார் பிரபு. ஹார்ட்ல வந்து பிடிச்சு வச்சிருப்பாங்க கிருஷ்ணாவை. யா, ஓகே, ஃபைன் ஃபைன். எஸ், வேற யாரு இனி சொல்ல? கௌரவ சுஷுபி. அட்டென்டிவாவும் சப்மிசிவாவும் கேக்குறது. ஓகே, கல்ச்சர், ஃபைன், கேட்கறது. வெரி குட். ஸோ கடைசியா முடிக்கிறேன். ஸ்ரீமத் பாகவதம் எல்லா விதமான போலி தர்மங்களையும் நிராகரித்து நம்மளோட ஹிருதயத்தில் பியூர் டிவோஷனல் சர்வீஸை கொடுக்கக்கூடியது. இந்த பாகவதத்தை நம்ம கேட்கறதுனால நம்மளோட ஹிருதயத்தில் பகவான் இருக்கிறாரு, வந்து அமர்றாரு. 3 வகையான கிளேஷங்கள்ல இருந்து நம்மளுக்கு வந்து விடுதலை கிடைக்கிறது. ஸோ இதான் ஒரு சிம்பிள் டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஓம் தத் சத். பாகவதம் கிரந்தராஜ் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி, ஸ்ரீல குரு மகாராஜ் கி ஜாய். எஸ் கௌரவ மாதாஜி. சத்யோ தக்ஷணாத் ரெண்டும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் மீனிங். எஸ், சத்யானா உடனடியாக, தக்ஷணாத்னா வித்தவுட் டிலே. ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் தான் இல்ல? யா, கிட்டத்தட்ட. யா, ஸோ மேபி 2 வாட்டி அதே மீனிங்ல பக்கம் பக்கமா வருது அப்படின்னா அது ரொம்ப உறுதியாக சொல்றாங்க அப்படின்றது அர்த்தம் இல்லையா? ஒரு விஷயம் 3 வாட்டி சொன்னா அது ஃபைனல் அப்படின்ற மாதிரி, இது 2 வாட்டி சொல்றாங்கன்னா நீ டவுட்டே படாத அப்படின்ற மாதிரி இல்லையா? நிறைய ஸ்லோகத்துல வரும் தாமதம் இன்றி உடனடியா என்ற தமிழ்ல அனுகூலா சொல்ற நிறைய இடத்துல வந்திருக்கு. எந்த விதமான தாமதமும் இன்றி உடனடியாக. ட்ரெயினுக்குலாம் சொல்லுவாங்க, வித்தவுட் டிலே த ட்ரெயின் இஸ் ஆன் டைம் ஆர் சம்திங் லைக் திஸ். சொல்லலாம். இல்ல பகவானே சொல்றாரு. யா, 12வது ஓகே, நம்ம உத்தரம் வாங்கிக்கலாமா? ஓகே, கொஞ்சம் ராகத்தோட பண்ணுங்கன்னா எனக்கு அது மட்டும் வேணும். ஓகே, டிரான்ஸ்லேஷன் சொல்லும்போது நீங்க ரொம்ப நல்லா சொல்றீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட். நல்லா புரிஞ்சு எடுத்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்தோட நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. அதாவது இல்லைன்னா அந்த உருப்பட்டு இந்த டிரான்ஸ்லேஷன் படிப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் 2 நாள்ல காணாம போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்லோகம் மட்டும் இல்லை, வேற ஏதாவது ஒரு ஸ்லோகத்துல கூட இதே மாதிரி சிவதம் அடுத்த வாட்டி வரும்போதோ, உன்மூலனம் வரும்போதோ, இல்லை புரோஜித, ஈஸ்வரா, கிம் இதெல்லாம் வரும்போது இந்த சத்யோலாம் அடிக்கடி வரும். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்லோகத்தோட மீனிங்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஹரியோம் தத் சத். தேங்க்யூ. ஸோ நிறைய படிக்கணும் இந்த ஸ்லோகத்துக்கு. மற்ற ஸ்லோகம் மாதிரி இல்லை, கடந்த 2 வாரம் நல்லா ஓபி அடிச்சாச்சு நம்ம. நான் இந்த ஸ்லோகமே லேட்டாக எடுக்கிறது காரணம் இது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். ஓகே, ஸோ டெய்லி 3-4 முறை இதை வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். நேற்றுக்கு இஞ்சி இடைப்பழகி மாதிரி ஒன்று ஆச்சு, அனுக்குலாம் வந்து நம்மளை திட்டுவா. அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நேற்றுக்கு நைட்டு 10 மணி அப்படியே படுத்துருந்தோம். 2 பேரும் படுத்துக்கிட்டு ஸ்லோகம் மாறி மாறி சொல்லிட்டே இருந்தோம். நான் எதர்ச்சா சும்மா வயிற்றுல கையை போட்டேன். ஸ்லோகம் சொல்றீங்க, என்னங்க இப்படி நீங்க இப்போ கையை போட்டுட்டு நீங்க என்ன ஸ்லோகம் சொல்ல சொன்னா எனக்கு எப்படி வரும் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ கூட வரணும் ஸ்லோகம் சொல்லிட்டு அப்படின்னு. அப்புறம் கடகடான்னு 4 ஸ்லோகத்தையும் வந்து சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். நமக்கு வந்து எதையோ பேசாம நைட்டு 10 மணி 14 மணி கூட இந்த ஸ்லோகத்தோட ஸ்மரன்ல இருக்க வச்சது. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஹரியோம் தத் சத். பஜ்ஜி வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே ஹரி. கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பவிதாவை இந்த பக்கம் அனுப்பிச்சிடாதானே? சரி ப்ரோ. ஹரி ஹரி, ஜெய் ஹோ. தேங்க்யூ. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். வாஞ்சாகல்பதருபயஸ்ச கிருபா சிந்து சப்பதே நமோ கிருஷ்ண.